பார்த்திருக்கலாம் நண்பர்களே, டெல்லியில் போய் சம்பவம் கொண்டு வந்துருக்கலாம். எலெக்ஷன் டேட் அறிவித்த உடனே அங்கேருந்து பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ரோட் ஷோ. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ரியாக்ஷன் வீடியோ. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஆரம்பிக்கலாமா? என்னடா கோச்சா, பூமிக்குள்ள போனவன் புழுதிக்குள்ள வரானேன்னு பாக்குறியா? புயல் எப்பவுமே புழுதியோட தாண்டா வரும். எடிட் பார்த்தீங்களா எப்படி பண்ணியிருக்காங்க, வேற லெவல். அவனை தூக்கி உள்ளேயாவது போடுங்கயா. முடியாதுங்க. முடியாதுங்க, சட்டப்படி அவனை எதுவுமே செய்ய முடியாதுங்க. யோ ஏதாவது பண்ணுங்கயா. எதுவுமே பண்ண முடியாது. அவங்க கையில ஆபீஸ் ரூம் இருக்கு, யார் போனாலும் ஆப் வச்சு ஆஃப் பண்ணிடுறான். பொதுமக்களும் நல்லது நடக்கிறதுனால யாரும் காட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க. ஃபுல் சப்போர்ட். வேற லெவல் எடிட்டில் குருவின்னு நினைக்கிறேன். இந்த டைலாக்ஸ் எல்லாம் குருவிலேருந்து. என் வாயை நோண்டாதீங்க. உங்களை மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசுற ஆள் நான் கிடையாது. என்ன பாலிடிக்ஸ்ல எதிர்பார்க்கலாமா உதய? ஒரு அரசியல் குடும்பத்துக்கு பிறந்தது ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும்னு அவசியம் இல்லை. டெஃபினெட்லி அதுக்காக விதவிதமாய் வித்தியாசமாய் அவங்க தான் வரணும். அடுத்தது அமைச்சர் அப்படிங்கிற ஒரு லைன் எடுத்துக்கலாமா? எனக்கு நான் ஏத்துக்க மாட்டேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் இப்பதான் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கேன். அதனால எனக்கு வேணாம் தான் சொல்ல. தலைவர் அந்த மாதிரி ஒன்றும் தலைவனுக்காக கொடுக்கணும் அப்படின்லாம் அந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே அனுபவம் பெற்றவர்கள் நிறைய சீனியர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு தான் தலைவர் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. ஐயோ எப்படியா எடிட் பண்றீங்க இப்படி எல்லாம், வேற லெவல் வேற லெவல். உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ. கடந்த 5 ஆண்டு செய்திருக்கக்கூடிய சாதனைகளை விட அடுத்த 5 ஆண்டுகள் இன்னும் தமிழ்நாட்டுக்கு அதிக சாதனைகளை செய்வார் எங்க தலைவர். தைரியமா சொல்லுங்க மக்களிடத்துல. வேற லெவல். 2026 எலெக்ஷன் கமிஷன் அப்படி ஒரு போருக்கான ஒரு நாளை குறிக்கும்ல. அன்னைக்கு அந்த நாள்ல அந்த தேதியில ஒட்டுமொத்த மக்களும் தங்களோட ஒத்த விரல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலையும் டிவிகே சின்னத்துக்காக அவங்க அழுத்த போற ஒவ்வொரு பட்டன்ல இருந்து விடுற ஒவ்வொரு எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க. வரும் ஏப்ரல் 23 ஸோ மறக்காம ஓட்டு போடுங்க. அப்புறம் யோசிச்சு ஓட்டு போடுங்க. ஒரு ஓட்டு அணுகுண்டா மாறும் பாருங்க. கான்பிடென்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார். தமிழ்நாடு முக்கி திக்கி நிக்கிது சூடாலின், நம் மக்கள் சிக்கி முக்கி திக்கி நிக்கிறோம் சூடாலின், நோக்கு மீண்டும் சிஎம் ஆக ஆசையோ, நீ தோற்று போவா என்று அஞ்சியே, கருப்பு பணத்தை எல்லாம் விட்டு எரிஞ்சியே, முதையானி என் பாணி ஒரே நிதி 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 உனக்கு நிமிதி மிதி சூடாலின், தமிழ்நாடு சிக்கி முக்கி டிக்கி நிக்கிது சூடாலின், நம் மக்கள் சிக்கி முக்கி டிக்கி நிக்கிறோம். இன்னும் ஒரு முறை கேட்கிறேன், பாட்டு நல்லா இருக்கு. சூடாலின், தமிழ்நாடு சிக்கி முக்கி திக்கி நிக்கிது சூடாலின், நம் மக்கள் சிக்கி முக்கி திக்கி நிக்கிறோம் சூடாலின், நோக்கு மீண்டும் சிஎம் ஆக ஆசையோ, என்று அஞ்சியே, கருப்பு பணத்தை எல்லாம் விட்டு எரிஞ்சியே, முதையானி என் பாணி ஒரே நிதி 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 உனக்கு நிமிதி மிதி சூடா
தமிழ்நாடு சிக்கி முக்கி டிக்கி நிக்கிது சூடாலின் நம் மக்கள் சிக்கி முக்கி டிக்கி நிக்கிறோம் சூடாலின் நோக்கு மீண்டும் சிஎம் ஆக ஆசையோ அடுத்த வீடியோ. ஒரு எலெக்ஷன்ல அவங்களோட எதிரிகளை தான் எதிர்ப்பாங்க, அப்படிதான் எதிர்ப்பாங்க, அதுதான் யதார்த்தமும் கூட. ஆனா இந்த எலெக்ஷன்ல தான் ஒட்டு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. ஒட்டு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. ஒன் மேன் வெர்சஸ் ஆல் இப்படிதான் போயிட்டு இருக்கு. பாப்போம். நான் சாதா கொண்டாட்டு எப்படியோ அறிவிச்சிட்டாங்க. எலெக்ஷன் டேட் வந்துருச்சு. ஜனநாயகன் வர்றது டவுட்டாக தான் இருக்கு. கடைசி படம் பார்க்கலான்னு அவ்வளோ ஆர்வமாக இருந்தோம். நான் பண்ணுறது பார்ப்போம். அவன் செய்யற சம்பவம்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்க கூடாது சார். விஜய புலி மாதிரி வளரும். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்கா கையெழுத்து போடுமா? என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? திமுக ஆட்சிக்கு வந்தா நம்ம தமிழர்களோட பறிக்கப்பட்ட உரிமைகள் எல்லாமே மீட்கப்படும். மாநில உரிமைகள் முழுமையா பாதுகாக்கப்படும். சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சி தான் என்னுடைய முதன்மையான நோக்கம். என்னுடைய சுயநலத்துக்காக நான் எந்த சூழ்நிலையிலும் தமிழ் மக்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா உங்கள ஒருத்தனா எப்பவும் களத்துல வந்து நிற்பேன். இதெல்லாம் என்னுடைய மனப்பூர்வமான உறுதிமொழிகள். டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அவர் சிஎம்டா. உங்களை நம்பிதான் இறங்கி இருக்கிறேன். கட்சியில என்ன விட்டுற மாட்டீங்களா? ஒன்றும் டவுட்லாம் இல்ல. சும்மா நம்ம ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறோம். பார்த்தா நம்மளுக்கே ஒண்ணு செஞ்சிடறாங்க. பார்த்துக்கலாம். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. இது என்ன ஆயிடுச்சுன்னா, 2 வாரமாக பொலிட்டிக்கல் நியூஸாக பார்த்துட்ருக்கேன். அதுவும் விஜயனா ஃபேன் வேறு நான். ஸோ அதனால் ஃபீடு ஃபுல்லாக அந்த மாதிரியே வந்துட்டுருக்கு. அடுத்த வீடியோவில் ஃபன்னான ஜாலியான ரீல்ஸ் ரியாக்ஷனை பார்ப்போம். மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? ஓகே, பை. சரி, நீ வேலை இல்லாதவன்னு சொல்லலாம்.